வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜோதிட விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 13/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். விசுவாவசு வருடம் மார்கழி மாசம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குழந்தை பிறக்குதுங்க. சரிங்களா? அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது. 14ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும். சரிங்களா? விசாக நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கில் ஓடிட்டு இருக்கு. துலாம் ராசி சந்திராசிரமமாக அமையக்கூடியது ரிஷபராசி சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது தி, து, தே, தோ இந்த பெயர் நாமெல்லாம் தாராளமாக வைக்கலாங்க. திதின்னு பார்த்தோம்னா தசமி திதி அன்னைக்கு ஓடக்கூடிய அமைப்பு. யோகம் பார்த்தீங்கன்னா சூல யோகம். கரணம் பார்த்தீங்கன்னா பத்தரை கரணத்தில் பிறக்கக்கூடிய அமைப்பு. ஆட்சி, உச்சம், நீச்ச கிரகங்கள் எதுவுமே இல்லை. பரிவர்த்தனைன்னு பார்க்கும்போது குருவும் புதனும் பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய அமைப்பு. பஞ்சபட்சின்னு எடுத்தோம்னா காகம் தான் பஞ்சபட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் மேச ராசியிலையும், துரதிஷ்ட புள்ளி சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. விசாக நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா எடுத்த உடனேயுமே தசாபுத்தி குருதசை தான் நடக்குங்க. இப்படி குருதசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 16 வருஷம் தசாபுத்தி காலமும், அடுத்தது வந்தது பார்த்தீங்கன்னா சனி தசை ஒரு 19 வருஷமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் தசை ஒரு 17 வருஷமும் தசாபுத்தி நடத்துவாங்க. இந்த 3 தசை நல்லா அமைஞ்சிட்டாவே அப்பா, அம்மா, குழந்தை எல்லாருமே நலமோடையும் ஆரோக்கியத்தோடையும் நோய் நொடி இல்லாமையும் கடன் பிரச்சனைகள் இல்லாமையும் பூர்வீகத்தில் வாழக்கூடிய யோகத்தையும், சரிங்களா, பிரச்சனைகள் இல்லாத யோகத்தையும் ஏற்படுத்துவாங்க. அப்படிங்கிற காரணத்தினால ஆப்ரேஷனுக்கு இது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சில லக்னங்கள் இதுக்கு ஆகாதுங்க. எந்தெந்த லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு தசைக்கு ஆகாத லக்னம்னு நம்ம எடுக்கும் போது ஒன்று ரிஷப லக்னம், அடுத்தது துலாம் லக்னம். இந்த 2 லக்னத்துக்கு முழுசாக பாதிக்கப்படுவாங்க. சுவர்களாக இருக்கிறதுனால குரு பார்த்தீங்கன்னா அசுப குருவாக இருக்கிற சுக்கரனோட சாரத்தில் பிறந்தாங்கன்னா அது பாதிப்பை கொடுக்கும். இதுவே கடகத்துக்கோ சிம்மத்துக்கோ பாதிப்பு கொடுக்குமானா பெருசளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. அப்படிங்கிற காரணத்தினால நம்ம அந்த இதை எடுத்துக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் இல்லாமல் மிதுன லக்னமும் கன்னி லக்னமும் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நம்ம சனி திசையில் அதுக்கு கொஞ்சம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன லக்னம் பாதிக்கப்படுதுன்னா மேச லக்னமும், அடுத்தது விருச்சக லக்னம். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னங்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த 6 லக்னத்துல குழந்தைகள் இருந்தாங்க பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தாய் தந்தைக்கு கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு போறது, குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரிவை கொடுக்கறது, இல்லைன்னா பூர்வீகத்துல வாழ முடியாம உங்களை வெளியே தாட்டி விடுறது, இது எல்லாமே இந்த மாதிரி சுப லக்னங்கள் இல்லை அப்படின்னா அதுக்கு அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. இந்த 6 லக்னத்துல குழந்தைகளை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்காமையோ இல்லை சுபப்பிரசவமோ அதில் ஆகாமல் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு பாதகம் கொடுக்காது. இல்லைங்க அதில் குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது வரும். கடன், நோய், குடிகாரனை கொடுக்கறது, வீட்டில் விபத்தாகி அதுக்காக ஆஸ்பத்திரி விரயத்தை பண்ணுறது, இது எல்லாமே இந்த லக்கணங்கள் 6 லக்கணங்கள் கொடுக்கும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதக ரீதியாக மேலும் வேறு என்னென்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கம்பல்சரி வந்து சேருங்க. நாளைக்கு விருப்பப்பட்டு திருமணம் பண்ண முடியாது. அப்படி விருப்பப்பட்டாலும் காதலில் தோல்வி அடையக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருவாங்க. தோல் நரம்பு நல்லாவே பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்பட்டதுன்னா திருவெண்காடு கோயிலுக்கு தான் போகணுங்க. அப்படின்னா தான் சரியாகும். இது ஆஸ்பத்திரியில் பார்த்து சரி பண்ண முடியாது. சரிங்களா? தந்தைக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ அரசியல் ஈடுபாடோ இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தலாம். சரியான கோவக்காரு, ரோசக்காரு, சண்டைக்காரு, பூர்வீக சொத்துக்கு கம்பல்சரி இருக்கக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்தும். வண்டி வாகனம் வச்சு தொழில் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதோ, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதோ, கூட்டு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதோ எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. இது ஒரு பெண் பிள்ளை ஜாதகம்னா சரியான கோவக்காரி, ரோசக்காரி, சண்டைக்காரியாக இருக்கக்கூடிய அமைப்பும் வந்து சேரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பேராசைக்கு சொந்தக்காரியாக இருப்பா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பா, அதெல்லாம் அருமையாக இருக்கக்கூடிய இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகளுக்கு வந்து சேரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்பாவுக்கு உணவு, நீர் சம்மந்தப்பட்ட தொழிலும் லாபம், நூல், துணி சம்மந்தப்பட்டது லாபம், சில சமயம் மெடிசின் சம்மந்தப்பட்டதும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இது அப்பாவுக்கு வந்து சேரும். இப்போ பிள்ளைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு, நீர் சம்மந்தப்பட்ட தொழில் தாராளமாக படிக்கலாம். நர்சிங் சம்மந்தப்பட்டதை படிக்கலாம், டாக்டர் சம்மந்தப்பட்டதை படிக்கலாம், வக்கீல் சம்மந்தப்பட்டதை படிக்கலாம். இது எல்லாமே பிள்ளையும் படிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அழகுக்கு சொந்தக்காரன், நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரன், ஒரே நேரத்தில் 1000 யோசனை பண்ணக்கூடிய பையனாகவும் இருப்பான். இவனும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேண்டாத கெட்ட பேரை சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பான். பின்னும் பெறவும் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், மூலநோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் குழந்தைக்கோ இல்லை வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கோ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து சேரும். சரிங்களா? இவனுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வந்து சேரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்க. தந்தை கையில் வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து சேருது. பூர்வீக சொத்துக்கள் பையனுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பும் சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு வழியில் உங்களை வந்து சேரும். பின்னும் பெறவும் இது பயன்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்காங்க. பையனுக்கு படிப்பும் தடப்படும். தாய்மாமன் உறவு முறையில் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். இல்லைன்னா உறவு முறையே இருக்காது, அந்த சூழ்நிலையை கொடுக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும், தோல் பிரச்சனையை கொடுக்கும், முதுகு தண்டுவட பிரச்சனையை கொடுக்கும். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். சரிங்களா? பெண் பிள்ளையாக இருந்தால் இளமையில் திருமணம் பண்ணக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட இன்னும் 20 வருஷம் கழித்து இந்த வீடியோவை பார்த்தாலும் அது துல்லியமாக இருக்கணும். அதனால இளமையில் திருமணம் ஆகாது. அப்படி இளமையில் திருமணம் பண்ணால் விதவை இல்லைனா வாழவெட்டிங்கிற பேர் வரைக்கும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும். சில நேரத்தில் அம்மாவுக்கு இந்த பேர் வந்து சேரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதக ரீதியாக வேறு என்னென்ன இருக்குது, கோச்சாரப்படி ஏதாவது சுப பலன்கள் வந்து சேருதா அப்படிங்கிறது நமக்கு வேணும். குழந்தை பிறக்கிற நேரத்தில் சுப பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பயணம் சம்மந்தப்பட்டது, நீண்ட தூரம் பயணம் சம்மந்தப்பட்டது போகிறதுனா தாராளமாக போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும். இல்லை வேலை சம்மந்தப்பட்ட வெளியூரோ வெளி மாநிலத்துக்கோ போகணும் அப்படின்னாலும் தாராளமாக போகலாம், நல்லா இருக்குது. நிலம் சம்மந்தப்பட்டது வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னா தாராளமாக வாங்கலாங்க. அதுக்கும் வர வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும். வீடு கட்டக்கூடிய யோகம் வர வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும். கால் போடக்கூடிய யோகமும் ஏதோ ஒன்று ஏற்படலாம். வண்டி வாகனம் எடுக்கலாமான்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக வண்டி வாகனத்தை எடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விபத்துக்கள் சம்மந்தப்பட்டதும் வராமல் இருக்க கொஞ்சம் பார்த்து வண்டி வாகனத்தை ஓட்டிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட் போட்டு போங்க. என்ன காரணம்னா விபத்துக்கள் சம்மந்தப்பட்டது தந்தைக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு இதை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதுக்கும் அருமையான பலனாக இருக்குங்க. தாராளமாக நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணலாம். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எது இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குது குழந்தை பிறக்கிற நேரம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரம்ப கல்வி குழந்தைகளுக்கு தடையிலையும், உயர்நிலை கல்வி நல்லாவும் இருக்குங்க. அதனால் அதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. பின்னாடி நல்லா படிப்பாங்க. சரிங்களா? இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு வேறு எது தகவல் தேவைப்படுது, இல்லை பிறப்பு நேரத்தை கொஞ்சம் குறித்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் அவசரத்துக்கு கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சிகள் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றிங்க, வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.